ஆண்டவரும் கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார், அதிசயங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். இந்த காலை நேரத்தில் கூட தேவனுடைய சமூகத்திலே வந்து ஆண்டவரை ஒரு சில வினாடிகள் நோக்கி பார்க்கலாம். அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பு மிகுந்த இரக்கமும் நிறைந்த சர்வ வல்லமையுள்ள பரமபிதாவே, ஆண்டவரே, இந்த நாளிலே கூட உங்களுடைய சமூகத்தில் வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருத்தரையும் உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா தகப்பனே, தேவைகளோடு கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொடுக்க மாட்டாரா என்ற எண்ணத்தோடு வந்திருக்கிற அருமையான பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு மாறுதலை கொடுப்பீராக, ஆசீர்வாதத்தை கொடுப்பீராக. கர்த்தருடைய கரம் அருமையான பிள்ளைகளோடு செயல்படுவதாக. நீர் அவர்களோடு கூட இருந்து வழி நடத்துவீராக, நன்மையான பாதைகளிலே வழி நடத்துவீராக. அப்பா, இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக நீர் மாற்றி கொடுக்கிற அன்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உடைய கரம் எங்களோடு கூட இருந்து தீங்கு எங்களை அணுகாதபடிக்கு நீர் எங்களை பாதுகாக்கிற அன்புக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்ப அந்த நேரத்தில் நாங்கள் உடைய வார்த்தைகளை தியானிக்கும் போது நீர் எங்களோடு கூட இருப்பீராக. உடைய வார்த்தைகள் எங்களோடு இடைப்படட்டும். அன்பின் கருத்துல தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் இனிய நாமத்திலே கேட்கிறோம், எங்கள் ஜீவனுள்ள பரமபிதாவே, ஆமென். எங்களை அதிகமாக நேசிக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வாஞ்சியோடு கூட இந்த காலை நேரத்திலே தேவனுடைய சமூகத்திலே வந்திருக்கிற உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. தேவனை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு, தேவனை அதிகமாக நேசிக்கிற பிள்ளைகளுக்கு குறைவுகள் இல்லாதபடிக்கு ஆண்டவர் குறைவுகளை நிறைவாக்குகிற தேவனாக இருக்கிறார். அவருடைய வாழ்க்கையில மாற்றங்களை, உண்மையாகவே உங்களுடைய வாழ்க்கையில எதிர்பார்த்திருக்கிற நன்மைகளை அவர் கொடுப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் ஒருபோதும் கைவிடாத தேவன். இந்த நாளிலே கூட மார்க்கு சுவிசேஷகம் 5வது அதிகாரம் 22, 23 வசனங்களிலே பார்க்கும்போது, அப்பொழுது ஜெப ஆலய தலைவரில் ஒருவனாகிய யவீரு என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்தில் விழுந்து, என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கையை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டார். யவீருவின் ஜபத்தை இந்த பகுதியிலே நாம் பார்க்கிறோம். யவீரு ஜப ஆலய தலைவன். அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் மீது அதிகமான அன்பை அவர் வைத்திருந்தார். கர்த்தர் மீது ஒரு நல்ல விசுவாசத்தை வைத்திருந்தார். 12 வயது மகள் வியாதிப்பட்டு மரண படுக்கையிலே அவள் இருக்கிறாள். அந்த சூழ்நிலையிலே அவர் சொல்லுகிறார், இயேசு என் வீட்டிற்கு வந்தால் என்னுடைய மகள் பிழைப்பாள் என்று சொல்லி அவருக்கு ஒரு அதிகமான ஒரு விசுவாசம் இருந்தது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, அந்த ஜெப ஆலய தலைவன் இயேசுவுக்கு முன்பாக தன்னை அதிகமாக தாழ்த்தினதை நாம் பார்க்க முடியும். இதே பகுதியை நாம் மத்தேயு சுவிசேஷத்திலும் நாம் பார்க்கலாம். மத்தேயு 8வது அதிகாரம், மத்தேயு 8வது அதிகாரம் 5வது வசனத்தில் இருந்து 13வது வசனம் வரைக்கும் நாம் பார்க்கும்போது, அந்த இடத்துல மத்தேயு 8:5 13வது வசனம் வரைக்கும் அந்த இடத்துல ஒரு 100க்கு அதிபதியுடைய விசுவாசத்தை நாம் பார்க்க முடியும். ஆண்டவரே, இந்த இடத்திலிருந்து ஒரு வார்த்தை மாத்திரம் நீர் சொன்னால் போதும், அற்புதம் நடக்கும் என்று சொல்லி இயேசுவின் வார்த்தையின் மீது ஒரு விசுவாசத்தை, அளவற்ற விசுவாசத்தை வைத்திருந்த 100க்கு அதிபதி. அந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கக்கூடிய தேவன். தேவன் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற தேவனாகவும் அவர் காணப்படுகிறார். யவீரு இயேசு வீட்டிற்கு வந்து தன்னுடைய பிள்ளையின் மேல், குமாரத்தியின் மேல் தன்னுடைய கரத்தை வைக்கும் போது அவள் பிழைப்பாள் என்று சொல்லி ஒரு விசுவாசம் இருந்தது. ஆனா
இங்க பார்க்கும்போது 100க்கு அதிபதி என்ன சொல்றாரு, ஆண்டவரே நீர் ஒரு வார்த்தை மாத்திரம் சொன்னா போதும் ஆண்டவரே, என்னுடைய வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று சொல்லி அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் இருந்தது. இந்த இடத்துல மார்க்ல பார்க்கும்போது அந்த இடத்துல ஆண்டவர் ஜெபாலய தலைவனுடைய வீட்டு அண்டை போய்கொண்டு இருக்கிறார். போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா அங்க என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் அவனோடு கூட போய்கொண்டிருக்கிறார். போகிற வழியிலேயே ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரீ, 12 வருடமாக பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ அந்த இடத்துல அந்த கூட்டத்தோடு கூட வருகிறார். அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்குண்டான எல்லாவற்றையும் செலவழித்தும் சற்றாகிலும் குணமடையாமல் அதிக வருத்தப்படுகிற போது இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு அப்படிப்பட்ட ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரீ அந்த இடத்துல வர்றார். அவளுக்கு என்ன விசுவாசம் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் அவருடைய இயேசு கிறிஸ்துவனுடைய வஸ்திரத்தை தொட்டால் சுகமாவேன் என்று சொல்லி அவளுக்கு அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம். எப்படியாகிலும் ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில பலனை கொடுப்பார், அற்புதத்தை செய்வார், ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்ய வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார் அப்படின்னு உள்ள எண்ணத்தோடு கூட அவன் நினைக்கிறான், எப்படியாகிலும் ஏசப்பா அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை நான் தொட்டுட்டா கூட என் வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில அற்புத சுகம் கிடைக்கும் என்று சொல்லி அவளுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட ஒரு காரியம் வருகிறது. அப்போ அந்த இடத்துல மத்தேயு 9வது அதிகாரம் 20லிருந்து 22 வரைக்கும் உள்ள வசனங்களை நம்ம பார்க்கும்போது இந்த ஸ்திரீ தன்னுடைய இருதயத்துல தான் எண்ணிக்கொண்டு கொள்றாள். யாருமே தெரியாம ஏசப்பாவுக்கு பின்னாடி அவள் ஏசப்பாவுடைய வஸ்திரத்தை தொடுகிறாள். ஏசப்பா என்ன சொல்றாரு, அவளை பார்த்து, மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அந்த நேரமே அவள் அந்த ஸ்திரீ என்ன ஆகிறாள், சொஸ்தமாகிறாள். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில் எல்லா காரியத்திலையும் எந்த காரியத்தை செய்தாலும் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் போது, கர்த்தர் மேல் விசுவாசம் வைக்கும் போது, எப்படிப்பட்ட விசுவாசத்தோடு கூட நெருங்குகிறோமோ அதற்கேற்ற பிரதிபலனை, அதற்கேற்ற ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய வாழ்க்கையில ஒரு விடுதலை வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு நமக்கு இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு மாற்றத்தை செய்ய வேண்டும் என்ற உள்ள ஒரு எதிர்பார்ப்போடு நாம் காத்திருக்கிறோம். ஆனா நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட விசுவாசத்தோடு தேவன் அண்டையிலே கடந்து செல்கிறோம். ஆண்டவரே நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் என்னுடைய வாழ்க்கை மாறும் என்று சொல்லி என்னை நினைக்கிறோமா? அல்லது நான் எப்படியாகிலும் ஆண்டவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை நான் விசுவாசத்தோடு தொட்டா போதும் என் வாழ்க்கையில சுகம் கிடைக்கும்னு சொல்லி நினைக்கிறோமா? அல்லது ஆண்டவரே நீர் என் மேல் உம்முடைய கரங்களை வைத்து என்னை தொடரணும்னு சொல்லிட்டு நினைக்கிறோமா? ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்தை அங்கீகரிக்கிறார். எந்த இடத்துல நம்ம ஜெபிக்க போனாலும் சரி, எவ்வளவு தூரம் நாம் ஜெபித்தாலும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய தனிப்பட்ட விதத்திலே நம்முடைய விசுவாசத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நம்முடைய இருதயத்திலே ஆண்டவர் நாம் விசுவாசிக்கிறோமா? நாம் பலவிதமான பிரச்சனைகளின் வழியாக கடந்து வரலாம். சில நேரங்களில் வியாதி போராட்டமாக இருக்கலாம், சில நேரங்களில் கடன் பிரச்சனையாக இருக்கலாம், சில நேரங்களில் பிள்ளைகளை குறித்த பாரமாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்முடைய விசுவாசத்தை பார்த்து அதற்கேற்ற விதமாக நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுத்து நம்மை சந்தோஷப்படுத்தி மகிழ்விக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய இருதயத்திலிருந்து விசுவாசம் காணும் போது, நம்முடைய விசுவாசத்தோடு தேவனுடைய வார்த்தையை சொல்லும் போது, தேவனோடு நெருங்கும் போது நாம் ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளையே, அந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, நான் வீட்டுக்கு வர்றேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன சொல்றாரு, அந்த ஸ்திரீட்ட அந்த ஜெபாலய தலைவர்கிட்ட முதலாடியாகவே சொல்லிட்டார். அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு அற்புதத்தை செய்வதற்கு முன்பதாகவே அந்த ஜெபாலய தலைவன்கிட்ட ஆண்டவர் சொல்லிட்டார், நான் உன் வீட்டுக்கு வர்றேன். ஆண்டவர் நம்முடைய வீட்டுக்கு வர்றேன் அல்லது ஆண்டவர் நமக்கு ஒரு பதிலை கொடுத்துட்டார்னா நிச்சயமாக ஆண்டவர் அதை செய்து நிறைவேற்றக்கூடிய தேவனாக இருக்கிறார். பலவிதமான கூட்டம் அந்த இடத்துல ஆண்டவர் அங்க போறதுக்கு முன்னாடியே திரளான கூட்டம் ஆண்டவருக்கு பின்னாடி வந்துட்டு இருக்காங்க. விசுவாசத்திலே
பயங்கரமான போராட்டம் அந்த ஜெப ஆலய தலைவனுக்கு. இவ்வளவு வியாதியோடு இருக்கிறாங்க. ஆனா இங்க பார்க்கும்போது திரளான கூட்டம், 12 வருஷம் பாடுள்ள ஸ்திரீ, ஆனா அற்புதம் நடக்கிறது. அவனுடைய ஒரு விதத்துல பார்க்கும்போது 2 சூழ்நிலைகள். தன்னுடைய வாழ்க்கையில ஒரு பலவீனத்தோடு என்னுடைய மகள் இருக்கிறாள், ஏசப்பா என் கூட வந்துட்டு இருக்கிறாரு, ஆனா கூட்டம்னால ரொம்ப மெதுவா போய்கொண்டிருக்கிறது. ஆனா இந்த ஜெப ஆலய தலைவனுக்கு ஒரு நம்பிக்கை, எப்படியும் ஏசப்பா என் கூட வந்தாங்கன்னா, என் வீட்டுக்கு வந்தாங்கன்னா ஒரு மாற்றத்தை நிச்சயமாக என்னுடைய மகள் பெற்றுக்கொள்வாள். ஆண்டவரே, ஆனா ஏசப்பா வர்ற வரைக்கும் என்னுடைய மகள் உயிரோடு இருக்கணுமே, அவன் மரித்து போய்விடக்கூடாதே, அதுதான் அவருக்கு பயங்கரமான எண்ணமாக இருக்கிறது. அப்போ ஆனா அவன் இந்த சூழ்நிலைகள் எல்லாம் பார்த்து கொண்டிருந்ததுனால அவனுடைய இருதயத்துல ஒரு விசுவாசம், ஆண்டவர் வந்துட்டாருன்னா எப்படியும் சுகப்படுத்திடுவார். ஏன்னா இந்த 12 வருடம் உள்ள ஸ்திரீக்கு அவருடைய வஸ்திரத்தை தொட்ட போதே ஒரு சுகம் வந்ததே, அப்ப என்னுடைய மகளுக்கும் சுகம் கிடைக்கும். ஆனா ஏசப்பா என் வீட்டுக்கு வரணுமே, என் மகளை தொடணுமே, அதுக்கு முன்னாடி ஏதாவது நடந்துட்டா என்ன செய்யறது? அருமையான தேவனுடைய பிள்ளையே, சில நேரங்கள்ல தேவன் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுத்து விட்டாலும் பதிலுக்கான செயல்பாடுகளை நாம் பெற்றுக்கொள்வதற்கு சில நேரங்கள் தாமதப்படலாம். ஆண்டவர் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுத்து விட்டார், ஆனால் அந்த பதிலை நாம் அனுபவிப்பதற்கு, அந்த பதிலை நாம் ருசித்து பார்ப்பதற்கு சில நேரங்கள்ல சில தாமதங்கள் வரலாம். இந்த ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டுல கூட இதே மாதிரிதான். கர்த்தர் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுத்து விட்டார், ஆனாலும் நம்முடைய இருதயத்துல ஒரு போராட்டம். ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில இந்த பாதையில விடுதலை கொடுத்துட்டாரா, உண்மையிலே கொடுத்துட்டாரா, அப்படிப்பட்ட ஒரு காரியம். அப்பதான் எவருடைய உள்ளம், ஆண்டவரே எப்படியாவது நீங்க என்னுடைய குடும்பத்துல ஒரு அற்புதத்தை செஞ்சிடணும். அப்போ அவங்க பேசிக்கொண்டிருக்கும் போதே 35வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, மார்க் 5:35, அவர் இப்படி பேசிக்கொண்டிருக்கையில் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து, உம்முடைய குமாரத்தி மரித்து போனால் இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்றார்கள். பாருங்க, சூழ்நிலைகள் மாறி போகிறது. விசுவாசத்தோடு இருக்கிறாரு ஜெப ஆலய தலைவர், ஏசப்பா என் கூட வந்துட்டு இருக்கிறாரு, எல்லாம் மாறிச்சு. ஆனா இப்போ ஒரு செய்தி வருது, நீங்க ஏன் ஆண்டவரை வருத்தப்படுத்துறீங்க, இனி அவர் வந்து என்ன பிரயோஜனம் என்ன அப்படி சொல்லி மற்றவங்க எல்லாம் சூழ்நிலைகள்ல இருந்து வருகிற செய்திகள் எல்லாம் வித்தியாசமாக இருக்கட்டும். ஆனா ஆண்டவர் அதற்கு சொல்றாரு, என்ன சொல்றாரு, நீ என்ன பண்ணாத, பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாய் இரு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அவரோடு கூட போகிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நாம் எப்படிப்பட்ட பாதை வழியாக கடந்து போய் கொண்டிருக்கிறோம் என்பதையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அப்போ அந்த பிள்ளை மரித்து விட்டது என்பதோ ஆண்டவருக்கு தெரியும். ஆனா ஆண்டவருக்கு அந்த இடத்துல ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாக இருந்தது, தேவனுடைய நோக்கமாக இருந்தது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் எதை சொல்லுகிறாரோ, ஆண்டவருடைய வாயிலிருந்து எந்த வார்த்தைகளை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோமோ, ஆண்டவர் அந்த காரியத்தை நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றக்கூடியதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, எவ்வீரு தேவனுடைய பாதத்துல வந்து, ஆண்டவரே நீர் என்னுடைய வீட்டிற்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிடும் போது, ஏசப்பா நான் வர்றேன்னு சொல்லி அவருக்கு பதில் கொடுத்த போதே என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்து விட்டார் என்பதுதான் அர்த்தம். ஆண்டவர் அதை செய்வாங்களோ செய்ய மாட்டாங்களோ, என்னுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட போராட்டங்களா இருக்குதே அப்படி நினைச்சா, ஆண்டவர் உங்களோடு கூட ஒரு வார்த்தையை கொடுத்திருந்தார், சூழ்நிலைகள் மாறினாலும் என் தேவன் அற்புதத்தை செய்வதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அவர் மாற்றங்களை செய்வதற்கு வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். பல நேரங்களில் நாம் ஜெபிக்கும் போது ஆண்டவர் எனக்கு பதில் கொடுத்து விட்டார் என்று சொல்லி அதிகமான விசுவாசத்தை நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனா அப்படிப்பட்ட சூழ்நிலையில, வெளிய சூழ்நிலைகளை பார்க்கும்போது, ஐயோ என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் என்னுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுத்து விட்டார், நீ
சுகமாய் இரு என்று ஆண்டவர் வாக்கு பண்ணிட்டாரு. நீ விசுவாசித்தபடி உனக்கு ஆக கடவுதுன்னு ஆண்டவர் வாக்கு பண்ணிட்டாரு. என் சூழ்நிலைகள் மாறணுமே நான் நினைக்கிறேன், ஆனா என் வாழ்க்கையில சூழ்நிலைகள் மாறாம அப்படி இருக்கிறது, அல்லது இன்னும் மோசமானதாக என்னுடைய வாழ்க்கையில சூழ்நிலைகள் இருக்கிறது என்று சொல்லி நீ நினைப்பானா, ஆண்டவர் சொல்ற காரியம் அது இல்ல. நான் உனக்கு பதில் கொடுத்து விட்டேன், ஆனால் அது நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவேன். தாமதிப்பது போல தோன்றலாம், ஆனால் தேவனுடைய தரிசனங்கள் ஒருபோதும் வெறுமையாக அப்படியே மறைந்து போவது இல்லை. ஆண்டவர் தாமதித்தாலும் அதை செய்து முடிப்பதற்கு அவர் போதுமான தேவனாக இருக்கிறார். காரியங்கள் மோசமாய் போய்கொண்டிருக்கலாம், ஆண்டவர் இனி வந்து ஒண்ணு செய்ய முடியாது என்று உள்ள ஒரு சூழ்நிலைகளாக இருக்கலாம். ஆனா அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஆண்டவர் கடந்து வந்து ஒரு மாற்றங்களையும் அற்புதங்களையும் செய்வதற்கு அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில கூட இந்த காலை நேரத்தில் தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்கிற உன்னுடைய வாழ்க்கையில சில கேள்வியோடு கூட வந்திருக்கலாம். நான் ஆண்டவரை இவ்வளவு தூரம் விசுவாசிக்கிறேன், இவ்வளவு நாட்கள் ஆண்டவரை பின்பற்றினேன், ஆண்டவரை நோக்கி பார்த்தேன், ஏன் என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு பதிலை கொடுக்கல, ஒரு மாற்றத்தை கொடுக்கலன்னு சொல்லி விசுவாச வாக்கு தத்தத்தை செய்த தேவன் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். வாக்கு தத்தம் நிறைவேற தாமதிக்கிறது என்றால் வாக்கு கொடுத்த கர்த்தர் நம் வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய காத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் விசுவாசிக்க வேண்டும். அற்புதத்தை செய்வதற்கான வேலைக்காக தேவன் காத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் விசுவாசிக்க வேண்டும். இந்த அருமையான காலை நேரத்துல ஆண்டவரை பார்த்து சொல்லணும், ஆண்டவரே நீர் என்னுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிற தேவராக இருக்கிறபடியால் உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். ஆண்டவரே, ஆண்டவரே என்னுடைய ஜெபத்தை நான் என்னுடைய வாழ்க்கையில இருக்கிற சூழ்நிலைகளை அறிந்து என்னுடைய விண்ணப்பங்களுக்கு நீர் பதில் கொடுக்கிற தேவனாக, பதிலை கேட்டு பதிலளிக்கிற தேவனாக இருக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். உண்மையாக விசுவாசத்தோடு ஊக்கத்தோடு நாம் ஜெபிக்கும் போது ஆண்டவர் நம்முடைய ஜெபத்திற்கு உரிய பதிலை கொடுப்பார் என்ற ஒரு விசுவாசம் இருதயத்தின் ஆழத்தில் வரும்போது என்ன ஆயிரும் பாத்தீங்கன்னா, ஒரு விடுதலை சமாதானம் வந்துடும். அதுக்கு பிறகு எவ்வளவு சூழ்நிலைகள் மாறி போனாலும் ஆண்டவர்கிட்ட நமக்கு என்ன செய்யணும் பாத்தீங்கன்னா, ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்வார் என்று சொல்லி விசுவாசத்தோடு கூட இருக்கணும். இந்த மார்க் 5வது அதிகாரத்தில் ஆண்டவர் அற்புதத்தை செய்தாரா பாத்தீங்கன்னா, அந்த அந்த எவ்விருடைய மகள் உயிரோடு எழுந்ததை ஆண்டவர் அவருடைய கரத்தை பிடித்து தூக்கி எடுத்ததை நாம் பார்க்க முடியும். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஆண்டவர் அந்த வீட்டுக்குள்ள போகும்போது எல்லாரும் அழுது புலம்பிக் கொண்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் மற்ற யாரையும் அவிசுவாசத்தோடு உள்ள யாரையும் அந்த இடத்துல விடாம ஆண்டவர் நேரம் உள்ள போறாரு. அவருடைய பெற்றோரை மாத்திரம் உள்ள கூட்டி கொண்டு போயிட்டு பிள்ளையினுடைய இடத்துல பிரவேசித்து அவருடைய கையை பிடித்து தலித்தாகுமி என்றார், சிறு பெண்ணை எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தமா. அவை எழும்பி சந்தோஷத்தோடு கூட என்ன செய்யறா, நடக்கிறாள். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை செய்வேன் ஆண்டவர் சொன்னார்னா ஆண்டவர் நிச்சயமா செய்வார். பயப்படாதபடிக்கு விசுவாசம் உள்ளவனாக நாம் இருக்கணும். எதையும் முடியாது என்று சொல்லி உள்ள ஒரு சூழ்நிலையோடு இல்லாதபடிக்கு கர்த்தர் முடியாத காரியங்களையும் செயல்படுத்த வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார் என்பதை நாம் விசுவாசித்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில மாற்றங்களை செய்வார், அவர் என்னுடைய வாழ்க்கையில ஒரு போதும் என்னை விரும்பியாக விடமாட்டார் என்று சொல்லி அந்த ஒரு எண்ணத்தோடு சூழ்நிலை பாராதபடிக்கு இயேசுவை மாத்திரம் நாம் பார்க்கும்போது எந்த ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம், எந்த ஒரு காரியமாக இருக்கலாம், எவ்வியருடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொடுத்த தேவர், எவ்வியருடைய வாழ்க்கையிலே மகளுடைய வாழ்க்கையில வியாதியை மாற்றி ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்த தேவர், உன்னுடைய வாழ்க்கையில இந்த காலை நேரத்தில் நீ எதற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறாயோ உன்னுடைய ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுக்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, உங்க வாழ்க்கையில கூட ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அப்படிப்பட்ட ஒரு விடுதலை ஆண்டவர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்டு ஜெபிக்கும் போது, விசுவாசத்தோடு கூட நாம் ஜெபிக்கும் போது ஆண்டவர் அற்புதத்தை செய்கிறார். அவிசுவாசம் இருக்கும் போது ஆண்டவரால் என்ன செய்ய முடியாது, அற்புதத்தை செய்ய முடியாது. ஆனா விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது, அந்நாள் தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து ஜெபிக்கும் போதே ஆண்டவர் அவர்களுக்கு பதில் கொடுத்து விட்டார்னு அந்த நிச்சயம் வந்த பிறகு அந்நாள் என்ன செய்யல,
அவள் துக்கம் முகமாக இருக்கவே இல்லை. அதே வண்ணமாக அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் உன்னுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுத்த பிறகு அந்த ஜெபத்திற்கு உரிய பதிலை நீ சுதந்திரித்துக் கொள்ள சில கால சூழ்நிலைகள் வரலாம். ஆனா அந்த குறித்து நீ என்ன செய்யக்கூடாது, பயப்படாதபடிக்கு, எந்த விதமான அவிசுவாசமும் கொள்ளாதபடிக்கு, ஆண்டவர் என் பக்கத்துல வந்துட்டாரு, அவர் எனக்கு பதில் கொடுத்துட்டாரு, அவர் என்னோடு கூட இருந்து அவருடைய வார்த்தை என்னோடு கூட இடைப்படும் போது நிச்சயமாக என்னுடைய வாழ்க்கை மாறும், என்னுடைய குடும்பம் மாறும், என்னுடைய நிலை மாறும் என்று விசுவாசத்தோடு கூட இருக்கும்போது ஆண்டவர் உன்னுடைய விசுவாசத்தை குணப்படுத்தி, எந்த பிரச்சனைகளுக்கு மத்தியில நீ இருக்கிறியோ அந்த பிரச்சனைகளுக்கு மத்தியில ஆண்டவர் தம்முடைய அற்புத கரத்தை உன்னுடையக்காக நீட்டி உன்னுடைய வாழ்க்கையில ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும்படியாக, கவலைகளை மாற்றும்படியாக, ஒரு அற்புதத்தை நீ சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக ஆண்டவர் விரும்புகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னை தூக்கி எழுப்பி விடும்படியாக ஆண்டவர் விரும்புகிறார். இயேசுவினுடைய வார்த்தையிலே வல்லமை உண்டு. அந்த வார்த்தையின் வல்லமை நீ பெற்றுக்கொண்டு, ஆண்டவரே ஆண்டவரே உமக்கு நேராக என்னை விட்டுக் கொடுக்கிறேன் அப்பா, ஆண்டவரே உமக்கு நேராக என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி உன்னை விட்டுக் கொடுப்பாயினா ஆண்டவர் இந்த கால நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை செய்வதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? ஆண்டவருடைய சமூகத்தில் நம்முடைய கண்களை மூடி, ஆண்டவரே இந்த நேரத்தில் அந்த ஜெபாலய தலைவனுடைய இருதயத்தில் இருந்த விசுவாசத்தை எனக்கு தாங்க, எவ்வளவுடைய விசுவாசத்தை எனக்கு தாங்கன்னு சொல்லி கேட்குறீங்களா? உங்களுக்கு எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் தேவனுடைய சமூகத்தில் விசுவாசத்தோடு வந்து, ஆண்டவரே என்னுடைய குடும்பத்தில் காணப்படுகிற இந்த காரியத்தில் ஒரு மாற்றத்தை தாங்க, ஆண்டவரே என்னுடைய தொழிலில் காணப்படுகிற காரியத்தில் ஒரு மாற்றத்தை தாங்க என்று சொல்லி நீ எந்த காரியத்திற்காக விசுவாசத்தோடு ஜெபிக்கிறியோ ஆண்டவருடைய சமூகத்தில் உண்மையான இருதயத்தோடு கண்ணீரோடு ஜெபிக்கும் போது, உன்னை தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கும் போது ஆண்டவர் உன்னுடைய ஜெபத்திற்கு ஒரு பதில் கொடுப்பார். ஆண்டவர் உன்னுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கும் போது உன்னுடைய இருதயத்தில் ஒரு மகா பெரிய சமாதானம் ஆட்கொள்ளும். ஒரு பெரிய பாரமே இறங்குனது போல இருக்கும். அப்போ பாரம் இறங்குனது போல இருக்கும் போது நீ நினைக்கணும், ஆண்டவர் எனக்காக என்னுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுத்து விட்டார் என்று சொல்லி. அப்படி ஆண்டவர் ஜெபத்துக்கு பதில் கொடுத்தும் சில நேரங்கள் என்னாகும், அது உடனடியாக அதை நம்ம ருசித்து பார்க்க முடியாதபடிக்கு சில தடைகள் இருக்கும். சில தள்ளி போறது மாதிரிப்பட்ட சூழ்நிலைகள் வரும். சூழ்நிலைகள் மாறலாம். அவிசுவாசப்பட வேண்டியதற்கு ஏற்ற வண்ணமாக உன்னுடைய சூழ்நிலைகள் மாறி போகலாம். ஆனா ஒரே ஒரு காரியம் நம்முடைய இருதயத்தின் ஆழத்தில் இருக்கணும். கர்த்தர் என்னோடு கூட பேசிவிட்டார், கர்த்தர் எனக்கு இது தருவேன்னு சொல்லிட்டாரு, கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில விடுதலை தருவேன்னு சொல்லிட்டாரு. அதனால நான் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை, நான் இனி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நான் துக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை, என்னுடைய வாழ்க்கையில நான் இனி போராட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் என் கூட இருக்கிறார், அவர் என்னுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார் என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோடு நாம் இருக்கும்போது ஆண்டவர் நம்மை கைவிட மாட்டார். ஆண்டவர் நம்மை ஒருபோது நம்மை விட்டு விலக மாட்டார். ஆண்டவருடைய கரம் ஒருபோது நம்மை விட்டு விலகாது. ஆண்டவருக்கு தெரியும், எப்போ தன்னுடைய பிள்ளைக்கு அற்புதத்தையோ ஒரு விடுதலையோ ஒரு ஆசீர்வாதத்தையோ கொடுக்கும் போது தன்னுடைய நாமம் மகிமைப்படுமோ, தேவனுடைய நாமம் மகத்துவமானது என்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்வார்களோ, அதற்கேற்ற வண்ணமாக ஆண்டவர் செயல்படுவார். ஜெபத்திற்கு பதில் கொடுத்துட்டு ஆண்டவர் இன்னும் தாமதப்படுத்த நான் நம்புங்க, ஆண்டவர் எனக்காக ஒரு பெரிய மாற்றத்தை செய்ய போகிறார். கர்த்தர் எனக்காக ஏதோ ஒரு பெரிய காரியத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்னுடைய வாழ்க்கையில வருகிறது அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு காத்திருங்க. ஜெயத்தை பெற்றுக்கொள்ளுங்க, சுதந்திரித்துக் கொள்ளுங்க, ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளுங்க, நன்மையான காரியங்களை சுதந்திரித்துக் கொள்ளுங்க. அப்படியே ஏசப்பாட்ட ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பு மிகுந்த இரக்கமும் நிறைந்த சர்வ வல்லமையுள்ள பரமபிதாவே, ஆண்டவரே இந்த அருமையான நேரத்துக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுடைய முகங்கள் ஒருபோதும் வெட்கப்படாது என்று நீர் எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் உம்மண்டை நெருங்கி வருவதற்கான காரியத்தை ஆண்டவரே, சூழ்நிலைகளை ஆண்டவரே, இருதயத்தை எங்களுக்கு தருவீராக. ஏசப்பாட்ட நெருங்கி வந்து கேட்கும்படியான கிருபை எங்களுக்கு தருவீராக. அவிசுவாச வார்த்தைகள் மாறி போகட்டாண்டவரே.
அவிசுவாச காரியங்கள் மாறி போகட்டும் ஆண்டவரே. அவிசுவாசத்தை மாற்றி ஆண்டவரே விசுவாசத்தோடு உம்மை நோக்கி பார்க்கக்கூடிய கிருபை எங்களுக்கு தருவீராக. விசுவாசிக்கும் போது ஆண்டவரே நாங்கள் உங்களுடைய மகிமை பெற்றுக்கொள்ளும்படியான கிருபை நீர் எங்களுக்கு தருவீராக. அற்புத காரியங்களை எங்களுக்கு தருவீராக. அற்புதத்தை நாங்கள் காண வேண்டும் ஆண்டவரே. அற்புதத்தை ருசிக்க வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்திலே பதில் பெற்றுக்கொண்ட பிறகு நாங்கள் அவிசுவாசப்படாதபடிக்கு, பயப்படாதபடிக்கு ஆண்டவரே, சூழ்நிலைகள் எங்களை பயப்பட வைக்கிறது ஆண்டவரே. சூழ்நிலைகள் எங்களுடைய விசுவாசத்தை குலைத்து போடுகிறது ஆண்டவரே. ஆனால் தகப்பன் நீர் எங்களோடு கூட இருக்கும்போது சூழ்நிலைகளை மாற்றி சூழ்நிலைகளுக்கு அப்பாற்பட்ட கிரியைகளை செய்ய வல்லமையுள்ள தேவன் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கும் போது கர்த்தர் எங்களுக்காக மகத்துவமான காரியங்களை செய்வார் என்று விசுவாசித்து ஜெபத்திலே ஆண்டவரே நாங்கள் ஜெயத்தை பெற்றுக்கொண்டு அப்பா உம்முடைய கரத்தில் இருந்து நன்மையை சுதந்திரித்துக் கொள்ளும்படியான கிருபைகளை நீர் எங்களுக்கு கொடுப்பீராக. தகப்பனே, நீர் அப்படி செய்கிற அன்புக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அப்படி செய்யப்படுகிற அன்புக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. நீர் எங்களை பலப்படுத்துவீராக. விசேஷமாக இந்த நேரத்தில் இந்த ஆண்டவரே எங்களோடு கூட இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் எதிர்காலத்தை குறித்தோ, தொழிலை குறித்தோ, சரீர பலவீனங்களை குறித்தோ கவலையோடு அமர்ந்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற பெற்றோருக்காக ஜெபிக்கிறேன். ஏன் என்னுடைய குடும்பத்தில் இப்படிப்பட்ட காரியம், என்னுடைய பிள்ளை என்றைக்கு மனம் திரும்புவார், என்றைக்கு அவள் ஆண்டவருக்கு நேராக வருவார், ஏயோ உலகத்தோடு இப்படி போய்கொண்டிருக்கிறானே அப்பா, எங்கள் குடும்பம் எப்போது சமாதானம் நிறைந்த குடும்பமாக இருக்கும்? குடி போராட்டங்கள்ல இருக்கிறாங்களே, குடியினால பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்களே, எப்போது என்னுடைய கணவர் ஏசப்பாவிட்ட வருவாங்க, எப்போது என்னுடைய கணவருடைய வாழ்க்கை மாறும் சொல்லி கண்ணீரோடு நீங்க ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்ற காரியம், எனக்கு அருமையான மகளே, உன்னுடைய கண்ணீரை நான் காண்கிறேன், உன்னுடைய கண்ணீரை கண்டிருக்கிறேன், உன்னுடைய கண்ணீருக்கேற்ற பலனை நான் கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருந்தார்னா, வாக்கு பண்ணினார்னா, நீங்க நினைங்க ஆண்டவர் என்னுடைய கணவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை செய்ய போகிறார். அவர் நினையாதபடி ஒரு பெரிய அற்புதத்தை அவருடைய வாழ்க்கையில காணப்பண்டு ஆண்டவர் அவரை தனக்கு நேராக திருப்ப போகிறார். நான் ஒரு பெரிய மாற்றத்தை அவருடைய வாழ்க்கையில பார்க்க போகிறேன். ஏசப்பா செய்ய வல்லமையுள்ளவர் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது, விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். திருமணத்திற்கான தடைகளாக இருக்கலாம், வேலை வாய்ப்புகளுக்கான தடைகளாக இருக்கலாம், எப்படிப்பட்ட தடைகளாக இருந்தாலும் ஏசப்பா உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்தில் உம்மை நோக்கி பார்த்த பிள்ளைகள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில நீர் ஒரு மாற்றத்தை, அற்புதத்தை, விடுதலை செய்கிற அன்புக்காக நன்றியோடு துதிக்கிறோம். எப்படி ஆலய தலைவனுடைய மகளுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொடுத்து தலித்தாகுமி எழுந்திரு என்று சொன்னீரோ, அதே வண்ணமாக ஆண்டவரே மரித்த நிலையில இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கொடுத்து எழுந்திருக்க பண்ண போகிற அன்புக்காக நன்றியோடு போய் துதிக்கிறோம் ஆண்டவரே. உடைய வார்த்தையில் அற்புதம் உண்டு, உடைய வார்த்தையில ஜீவன் உண்டு. நீர் அற்புதங்களை செய்ய வல்லமை நிறைந்த தேவனாக இருக்கிறபடியா உம்மை நன்றியுள்ள இதயத்தோடு துதிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கையில் அற்புதமான காரியங்களை செய்வீராக, அதிசயங்களை காண பண்ணுவீராக. அதற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லி விசுவாசத்தோடு உம்முடைய கரத்தில் கேட்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவீராக ஆண்டவரே. அருமையான சின்ன பிள்ளைகள் முதற்கொண்டு பெரியவர்கள் வரைக்கும் ஒவ்வொருத்தரையும் நீர் பாதுகாத்துக் கொள்வீராக. இரத்த கோட்டைக்குள்ள மூடி மறைப்பீராக. படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுப்பீராக. நல்ல திருமண நாட்களை, பிறந்த நாட்களை நினைவு கூறுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இந்த வருடமானது ஆசீர்வதிக்கப்பட்ட வருடமாக, மேன்மையான நாட்களாக நீர் மாற்றி கொடுப்பீராக. கர்த்தருடைய ஆசீர்வாதம் அருமையான பிள்ளைகள் மேல் இருக்கட்டும். கர்த்தர் ஆண்டவரே, நீர் எங்களை வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்துவீராக. எங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன அசுத்தங்கள், நீர் விரும்பாத காரியங்கள் இருக்கிறதோ எல்லாவற்றையும் இரத்தத்தினால கழுவி ஆண்டவரே ஒரு விசை கூட எங்களை மன்னித்து ஆண்டவரை உமக்கு நேராக நிறுத்தி ஆண்டவரே உம்முடைய இரத்தத்தினால் எங்களை பரிசுத்தப்படுத்தி உமக்காக எங்களை தகுதிப்படுத்தோம். உம்முடைய வருகைக்கு எங்களை தகுதிப்படுத்தோம். உம்முடைய அன்பின் கரத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் இனிய நாமத்திலே கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரமபிதாவே. ஆமென், ஆமென்.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் இந்த நாளை ஜெயத்தின் நாளாக உங்களுக்கு மாற்றி தருவாராக. கர்த்தருடைய ஆசீர்வாதம், கர்த்தருடைய மகிமை அவரை விசுவாசிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அற்புதத்தை கொண்டு வரும். யார் யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்களோ உங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கும் போது மாற்றத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.